இந்த மாதிரி பிஸ்கெட் வேணும்னா பாருங்கள், பிடிங்கலாம் தின்னக்கூடாது. பாரு, உங்களுக்கு தான் சொல்கிறேன். பாருங்கள், அங்கே இருக்குது, அங்கே பக்கம் தான் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சட்டை பிடிச்சி அனாவசியமாக கேட்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு நார்மலாக கோவம் வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு இந்த வண்டியில் தான் போக போகிறோம். நம்ம வீட்டில் 3 நாள் இருக்குது. இதுதான் நம்ம பங்காளிங்க. இது போகிறோம், அவர் மச்சான், இவர் தம்பி, அவர் பெரியப்பா. இது வந்து கேக்கு. இது சட்டை, இது ட்ரவுசர், இது செருப்பு, இது பருப்பு. அது 3 கலர் கேக்கு. சென்டர்ல ட்ரிபிள் கலர் பாருங்க. ரெண்டு கலர் தான். இப்போ எதுக்கு இங்கே நிச்சிருக்கோம்னா, இங்கே பாருங்க, இவருக்காண்டி தான் இங்கே நிச்சிருக்கோம். இவர் ஏன் நிற்க சொன்னார்னா, கையை விட்டு மாற்றி இருக்க போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இவர் வந்து இருக்க போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சித்தப்பா தான் அவர். இவர் சிகரெட் குடிக்கிறாரு. ஆமாம், பாருங்கள், கையில் சிகரெட் பட தெரியல, இவர் யாருன்னு. இவர் தான் கொஞ்சம் மோசமான ஆள். ஆளை பார்த்தா கொஞ்சம் ரப்பன் டப்பாக தான். டேய், உன் ஃப்ரெண்டு 10 பேர் வந்தாலும் அடிப்பான்னு. டேய், நான் எங்கிட்டையும் அப்படி தான்டா சொன்னான். நிச்சயம் அடிப்பான்டா அவன். இல்லடா டேய், இதுக்குத பாரு. நீ தானே பார்த்து வச்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் நம்மளுக்கு கிளம்பிடுச்சு. டிசின்னா எந்த ஏரியாடா? டிஜி. இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட கேக்கு திட்டி சாப்பிட்டவர் இவர் தான். அவர் 2 கேக் எடுத்துருக்கோம். அமௌண்ட் கொடுத்துருங்க. நான் அதை எடுத்து போட்டுமா கையில் வரணும். இங்கே சாப்பிட்டா நம்ம பசங்க எல்லோரும் கேட்பாங்க, நம்ம தனியாக போயிடுவோம். இங்கே ஒருத்தர் பாருங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. காய்ஸ், உங்களுக்கு நெருப்பட்டி வாங்கினா பின்னாடியே வாங்க. போச்சுரா என்ன காய்ஸ், இப்படி தான் பண்ணுறாங்க போய். ஒரு கேக் சாப்பிட முடியல ஒழுங்கா. இதான் காய்ஸ் நம்ம காரு. பாருங்கள், அலாரம் அடிக்குது. நம்ம பசங்க பூரா அங்கே தான் டீ சாப்பிட வந்திருக்காங்க. நான் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம காய்ஸ் எல்லாரையும். பயப்படாமல் பாருங்கள். இது நம்ம பெரியப்பா தான். டெய்லி ஒரு நாளைக்கு 10 டைம் 20 டைம் போயிட்டு வருவார் அவர். ஹாய் காய்ஸ், அதில் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு போகிறான் பாருங்கள், அவன் தான் விஜி குட்டி. அவன் கை காட்டுறான் பாருங்கள். அவன் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பையன் பாருங்கள். அவன் கூட இருக்கான் வரான் பார்த்தீங்களா. அவங்க 2 பேருமே ரொம்ப திருட்டு பிள்ளைங்க. எங்கள் ஊர் மாரண்டரில் 1 நம்பர் அவங்க தான். 420 + 520 எல்லாருமே அவங்க தான், வேறு யாரும் கிடையாது. இன்னொருத்தர் டிரைவர் வந்து இன்னும் வரல, வந்துருக்காங்க பாருங்கள். ஆளை பார்த்தா தெரியும் இல்லையா, ரவுடி மாதிரி இருக்காங்க ஒருத்தரும். அவர் பாருங்கள், பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கேஷுவலாக வராரு. இவர் மேலே 4 கற்பழிப்பு 3 கொலை அனைவரும் இருக்குது பாருங்கள். இப்போயே பாருங்கள் மேலே கை வைக்கிறாரு அவர். இங்கே பாருங்கள், நம்ம ஏதோ காரு தெரியாமல் வந்துட்டோம். அது வேறு கீங்கின்னு ஆர்ன் அடிச்சிட்ருக்கு. நம்ம போய் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இதான் டிரைவிங் சீட்டு, டிரைவர் சீட்டு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஓட்ட தெரியாதுன்றதுனால நாம் வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கோம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். இவர் தாங்க அவர்.
10 பேர் வந்தாலும் நிச்ச இடத்துல அடிப்பாருனாங்க. வேறு யாரும் இல்லை, அவர் தான். இருங்க, நான் அவர் மூஞ்சி திரும்ப நான் காமிக்கிறேருங்க. இவர் 10 பேரில் இவர் 12 பேர் வந்து அடிப்பார். ஆள் பாருங்க, ஹைட்டாக இருக்கார் இல்லையா, அதனால் அவர் எத்தனை பேர் இருந்தாலும் அடிப்பார். பாருங்க, அவரும் இவர் பாருங்க, ஒயிட் பிளாக் பேண்ட், ஒயிட் பிளாக் சட்டை. இவர் பாருங்கள், பிளாக் பேண்ட்டு ஒயிட் சட்டை. இப்போ பாருங்கள், ஃபேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இவர் வந்து 10 பேர் அடிப்பார், அவர் வந்து 12 பேர் வந்தாலும் நிச்சய இடத்துல அடிப்பாருங்க. பாருங்க, அடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து இவர் இங்கே பாருங்கள், இவர் பாருங்கள், ரிவர்ஸ்லேயே வராரு பாருங்க. இங்கே பாருங்க, அவர் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அங்கே பாருங்க, அவர் தான் அங்கே பாருங்க, அவர் தான். இவர் பேர் தான் விஜிக்குட்டி, ஸ்மால் விஜிக்குட்டி. கால்மி விஜிக்குட்டி அஃபீஷியல். அங்கே பாருங்க, நிச்சய இடத்துல எல்லாரும் அடிப்பார். இது நம்ம மாமன் தான் போயிட்டுருக்காரு. இருங்க, ஒரு முக்கியமான வேலை, எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க. நாங்கள் வந்து இப்போ பிரேக் விட போகிறோம். ஸ்ரீராம். ஹாய் காய்ஸ், நம்ம பங்காளிங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. 2 பேர் ஆல்ரெடி உள்ள போதையில் இருக்காங்க. வேறு யாரும் இல்லைங்க, அது நம்ம பசங்க தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னா இவர் தான். அந்த 10 பேர் வந்தாலும் நிச்சயம் அடிப்பார். இவர் வந்து 12 பேர் நிச்சயம் அடிப்பார். பாருங்கள், இவர் பாருங்கள், கை சிகரெட்டு அது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறாங்க. பாருங்கள், ஸ்டைல் மட்டும் பாருங்கள், 10 பேர் ஸ்டைலில் உள்ளது வாட்டது பண்ணினாரா டே. பாருங்க, இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள், இதுதான் சிவாஜி ஸ்டைல். அங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்களா, வாய்க்குள்ளேருந்து போக வருது. யாராலும் முடியுமா? யாராலையும் முடியாது. அது அங்கே பாருங்கள், நெருப்பு எடுத்து மேலே போடுறாரு அவர். ஏசி ஸ்மெல் அப்படியே உட்காந்துடா. அவர் தான், அவர் டிரைவர் உள்ளே ஏற்றார். நம்ம ஸ்குவாடு கிளம்ப போகுது, அவ்வளோதான். இது பாருங்கள், நம்ம உட்கார இடத்துல நம்ம வந்து ஓரமாக பதுங்கி உட்காரணும். காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ், வட்டமாக போக விட்றாப்புல. எல்லோரும் பாருங்க. பிஸ்கெட் சாப்பிடுங்க. காய்ஸ், மேரிகோல்டு சாப்பிட்றீங்களா? பிஸ்கெட் காணும். நாங்கள் இதுதான், நமக்கு கொஞ்சம் செட் ஆகாது, அது வேறு விஷயம். இவர் பாருங்க, புகை உள்ள விடாது விஜய், நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏசி ஸ்மெல் அப்படியே வரும், ஏன்னா கூலிங் டைம் வேறு. ஆல்ரெடி சொல்லி தான் வச்சுக்கிறான். நான் சிகரெட் உள்ள உள்ள அடி டேஸ்ட் ஆடுறது ஒரு மாதிரி ஐயா. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு. கிளம்பிட போகுது. எல்லோரும் வண்டி எடுத்தால் முன்னாடி தான் போவாங்க. நம்ம டிரைவர் மட்டும் பின்னாடி போகிறாரு பாருங்கள், ரிவர்ஸ் கீர் போட்டிருக்காரு. நம்ம பின்னாடி பாருங்கள், யாரும் ஆள் வச்சுட்டு இருக்காங்க. கேமராவெலாம் இருக்குது. ஆனால் யாருக்காக நானும் முன்னே இருந்து பார்க்குறேன், யாரும் தெரியல எனக்கு. நம்பிக்கைலாம் நீங்கள் கூட பாருங்கள். பட் இருந்தாலும் பாருங்கள், இப்போ உடனே பிளாங்க் ஆகிடுச்சு. பவர் பேங்க் எடுக்க முடியல. ஏய், நாங்கள் மூவ் பண்ணிட்டு எப்படி பிரேக் ஹேண்ட் பிரேக் போகிறேன். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம டுக்காட்டி கிளம்பிருச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கீர் போட்டு முறுக்குறாப்புல. அவ்வளோதான் காய்ஸ், இனி யாராலும் நம்மளை தடுக்க கூட முடியாது காய்ஸ். பிஸ்கெட் எடுத்து வெளியே வைங்க. ஆனைமலை பகுதி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஊட்டி ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட இந்த டவுன் ஏறிட்டு மேடூர்னா ஊட்டி ரீச் ஆகிடுவோம். இங்கே பாருங்கள், ஒட்டச்சந்திர விநாயகம், அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, அம்மாப்பேட்டை, அதுக்கப்புறம் தருமபுரி பக்கம் மார்னலி, மாண்டலி பக்கம் செட்டிப்பேட்டியில் வந்துட்டு 220 விஜிக்குட்டி யாருன்னு கேட்டால் தெரியும். அப்புறம் இட்ஸ் மீ அரவிந்த், இட்ஸ் மீ சிங்கிள், அவர் தெரியும். அப்புறம் இன்னொருத்தர், இவர் பேர் நமக்கு வரல, பட் இருந்தாலும் அப்புறமா நம்மளே கேட்டால் யாருக்கும் தெரியாது. அது வேறு விஷயம், அது விட்டுருங்க, நமக்கு தேவையில்லாத ப்ராப்பர்ட்டி. அது வந்து அவங்கள தெரிஞ்சால் போதும், நம்மளை எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் பாருங்கள், இவர் நம்ம சித்தப்பா போயிட்டார். எல்லா வழியிலும் போகிறாங்க. நம்ம சித்தப்பா பெரியப்பா வராங்க போகிறோம். இந்த வயசு பசங்க இங்கே தனியாக போகிறதுக்கு இல்லை, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறாங்க. நான் ஒரு பிஸ்கெட் தான் சாப்பிட போகிறேன். இவர் பாருங்க, அண்ணா சிகரெட் வட்டமாக வர்றாப்புல போக. பார்த்தீங்களா, ஆளை பார்த்தா தெரியல. அங்கே பாருங்க, வெக்கம் வந்துச்சு. இதுதான் காய்ஸ், நேற்று நைட்டு வண்டி ஓட்டின இடம். பாருங்க இன்னும் ஜஸ்ட் 20 kilometers of the Pattalmachi. I'm so sorry, this is for the place name. No guys, this is place of the name Pattalmalai.
வத்தல்மலை Yes. Just 12 kilometers reach the spot. Name is வத்தல்மலை. வெயிட் பண்ணுங்க, வந்துட்டோம். நீங்கள் வீட்டுக்கு கவலை பண்ணுங்க, உங்களுக்கு தான் நாங்கள் போகிறோம். உங்களுக்காண்டி தான் நாங்கள் போகிறோம். நீங்கள் எங்களுக்கு வச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். முடிஞ்சால் அமௌண்ட் கூட போட்டு விடுங்க. நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். 73 58 93 12 12. ஓ சாரி லாஸ்ட் 52ங்க. ஆல்ரெடி 12 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மீதி என்ன பண்ணாலும் சரிங்க. அதுக்குன்னு வீட்டுக்கு கன்ஃபார்ம் வரணும், சாப்பிட்ணுலாம் சொல்லக்கூடாதுங்க யாரும். அதையும் சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஊராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. எனி டைம் கொஞ்சம் பிஸி பாருங்கள். இப்போ கூட பாருங்கள், விளாக் எடுக்கிறது பாருங்க, வண்டியில் போயிட்டு தான் எடுக்கிறேன். நிச்சயம் ஒரு இடத்துல எடுக்க முடியல பாருங்கள். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் தில்லாக இருக்கும். பாருங்க, இந்த ஒக்கால வழியெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த வேகத்தில் வரோம். அந்த டர்னிங்கில் இன்னும் 4 கல்யாணம் இளைஞ்சிட்டுங்க போதுங்களே அப்படின்ட்டு ஒரு கவலை இல்லை. அங்கே பாருங்கள், மாங்காய் மரம் நல்ல மாங்காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள் பூ தோட்டம், இங்கே நல்லா பூ பூத்துருக்கு. இது வாழை மரம், இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது நல்லா. அதை ஜூம் பண்ணிக்காது. இதை பாருங்கள் வத்தல்மலை. இருங்க காமிக்கிறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நல்லாயிருக்கும் கிளைமேட். அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா அங்கே ஒரு ஆணை இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ குறுக்கா வந்துட்டுருக்கேன். அப்பப்போ பிலிப்ஸ் வேறு குறுக்கா வந்துகிட்டே இருக்காப்புல. நான் ஒரு நேரம் இருக்க மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். நம்ம டிரைவர் கொஞ்சம் மோசமான ஆளாக போல, சரியான கோவக்காரராக இருக்கார். டர்னிங்கில் விட்டு இழுன்னு இழுக்கிறாப்புல. உங்களுக்கு கடைசியாக டிரைவரோட அட்ரஸ்லாம் சொல்கிறேன். எங்கே போனால் அவர் புக் பண்ணிக்கோங்க. மினிமம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ட்ரிப் போகிறீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணால் தான் வருவார் அவர். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பாருங்கள், அந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம். இருங்க காமிக்கிறேன். இருங்க, அந்த வீடு மறைஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் வீடு காமிக்கிறேன் உங்களுக்கு, டைம்லாதீங்க. அப்புறம் நாங்கள் ஸ்கோப் அதிகமாகிடுச்சு. கம்மியாக மாட்டேதுங்க, இது ஜூம் அதிகமாகிடுச்சு. ஓகேங்க. சிகரெட் காலியா? நாங்கள் வந்து சிகரெட் குடிக்கிறதுல ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்துருக்காங்க. ஒரு குடிக்கிற பையனை பார்த்து இதை பாருங்க, இந்த வெள்ளை சட்டக்காரர் இல்லை இந்த கரு சட்டக்காரர் பார்த்து கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இவர் தான் 12 பேர் வந்தாலும் நிச்சயம் அடிப்பார். இங்கே பாருங்க நம்ம வண்டி. திஸ் இஸ் ஃபார் த குட்டியானே. கோயிங் டு 1 kg. சாரி 1 kg நாட் அவே. இதா பாருங்க, இதாங்க ஏர்பெண்டு கொல்லிமலை. பாருங்க அப்படியே கட்ட அடிப்போம் பாருங்க. பாரு டிரைவராக சும்மா வாங்க பாருங்க, கரகர சுற்றுறாப்புல. ஸ்டேரிங் ஒரு ஸ்டேரிங் நேராக பிடிச்சி ஓட மாட்டாப்புல, சுற்றிட்டே இருக்காப்புல. சரி, இன்னும் சொல்ல முடியாது ஓனர் ஆயிருந்தாலும் அவர் வந்து. அதனால் நம்ம வந்து அது எப்படிங்க நீங்கள் சொல்ல, இப்போ நீங்கள் தாங்க ஓட்டுறீங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கீங்க, நீங்கள் தாங்க ஓனரு. அங்கே பாருங்கள், இந்த அக்கால வழியெல்லாம் என்ன பண்ணுறது. அங்கே பாருங்கள், இறங்காமல் இருந்துட்டுருக்காங்க. சரி விடுங்க, நம்ம பசங்க என்ன இருந்தாலும் திட்டம் தப்பு. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சிட்டு எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு டைம் இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க. அங்கே பாருங்கள், அந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதாங்களா இங்கே அந்த வீட்டு. அது வந்து நமக்கு தனியாக ஜாலியாக இருக்கேன். நீங்கள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட வந்தால் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் சொல்லிவிடுவேன், நான் புக் பண்ணிவிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, இதுதான் கொண்டை ஊசி. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஸ்பாட் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்பர் சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஃபோன் மேலே போயிச்சா. இந்த பிளாக்லாம் எடுக்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஏர் பெண்டு கொல்லி. இது வந்து 3வது பெண்டுங்க. நம்ம டிரைவர் பாருங்கள், அப்படியே விருட்டு பாருங்க. அங்கே பாருங்கள் ஐயோ, அவ்வளோதான் கவுத்து விட்டாருங்க, முடிச்சுங்க. மேலே ஒரு பள்ளம், மேலே ஒரு பாறை, கீழே ஒரு பள்ளம். கவர்மெண்ட்டை சொல்லுங்கள், ரோடு நேராக போட சொல்லுங்கள். இப்போ நானே இவ்வளோ சிரமம், நாங்கள் வந்து இவ்வளோ சிரமப்படுறோம். நான் வயசு பசங்க, நீங்களாம் வரது இவ்வளோ கஷ்டப்படுவீங்க. பாருங்க, இவர் வந்து ஓவர் ஸ்பீடில் வராரு. இவரெல்லாம் வந்து சொல்லி வைங்க, கீழே சொல்லி அனுப்புங்க. ஒரு 30க்கு மேலே போகாத மாதிரி மீட்டை செட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க எல்லா வண்டியும். பாருங்க, இங்கே ஒரு பெண்டு பாருங்கள், தெரியுதுங்களா?
இவர் பாருங்க கொஞ்சம் கோவத்திலே சாப்பிட்டேங்கிறாப்புல என்னன்னு தெரியல. அப்போ பாத்ரூம்ல சார் கொஞ்சம் மூஞ்சி இட்ஸ் மீ சிங்கிள் ப்ளீஸ் ரெக்வயர் த ஃபேஸ் டர்னிங் ரைட் சைட் ப்ளீஸ் சார். சார் ரைட் சைடு சார். சார் லெஃப்ட் சைடு அந்த பக்கம் சார். என்ன சார் நீங்கள் தான் சார் எனக்கு லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கீங்க. அவர் தான் அவர். இவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு. இவர் பாருங்க நம்ம அங்கிள். இவர் தான் இப்போ தான் இவர் வந்து மறைகிறாராம். பார்த்துக்கோங்க எல்லாரும். பார்த்துட்டிங்களா? மறைஞ்சிட்டாரு. அவர் பாருங்க தேவையில்லாத ப்ராப்பர்ட்டிலாம் ரோட்டில் போடுறாரு. அது தப்பு தப்பு. என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. அதுக்கு தண்ணி எப்படி குடிப்பேன் வாட்டர் ஆனந்த அங்கே பாருங்க உள்ளே அடிச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பாடி கன்ஃபார்ம் நினைக்கிறேங்க. பாருங்க பாருங்க எல்லாரும் சுற்றி பாருங்க. நல்லா இருக்கும் பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே போகலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணலாங்க. எல்லாரையும் கொஞ்சம் கமெண்டில் போட்டு விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள். நம்பர் இருக்கு இல்லையா? ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். தாத்தா வராரு மழுவு எடுத்துகிட்டு வராருன்றாங்க. 2 பக்கம் மழுவோடு நிற்கிறாங்க. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? யூ மீன் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாதுன்னு நினைக்கிறேன். அருவா அப்படி இல்லைன்னா கொடுவாங்க. கரெக்டாக நம்ம எப்பயுமே கரெக்டாக இருக்கணும். அசந்த நேரத்தில் ஆட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க. பசங்க சரியில்லை. மெயின் வரி கூட தான் கொஞ்சம் சரியில்லை. என் பக்கம் நல்ல சொக்கா கருப்பு சொக்கா அதோட மோசங்க. இவருக்காரு பாருங்க. இவர் நான் எந்த லிஸ்ட் சேர்த்தது இல்லை. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆனால் அசாத அந்த பாருங்க அந்த கம்மி மட்டும் பிடிச்சா அப்படியே பாருங்க என்ன பண்ணுறாரு பாருங்க. கேட்டால் டிரைவருன்னுறாரு ஒரு வார்த்தை. நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு ஓட்ட தெரியாதுங்க. அதுக்கோசம் தான் பின்னாடி உட்காந்துட்டு பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அள்ளு விட்டுரும் ஒருத்தருக்கும். இங்கே பாருங்க டேரெக்டாக லேண்டிங் தான். இவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ண விட மாட்டேன் யாரையும். இத்தனை மணி நேரம்லாம் ட்ராவல் ஆகாது. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் 60 கிலோமீட்டர் 10 மினிட்ஸில் வந்துடுவாங்க. இங்கே பாருங்க ஒரு பெண்டு. முன்னாடி ஒரு ஒயின் ஷாப் இருக்குங்க. லொக்கேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பள்ளத்தில் டர்னிங் தாண்டின உடனே பாருங்கள் இந்த போஸ்ட் பாருங்கள். நாங்கள் போன வாரம் வந்து இடிச்ச போஸ்ட்டுங்க. அது தெரியுதா உங்களுக்கு? அது தெரியல. அங்கே பாருங்கள். அங்கே பாருங்கள் ஒயின் ஷாப் வந்துருச்சு. அங்கே பாருங்கள் டிரைவர் எவ்வளோ அவசரம். அப்படியே உடனே நிறுத்திட்டாப்புல. அவர் காதல் அழைப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க காதல் அழைப்பு வந்தது. ஒயின் ஷாப்லாம் தாண்டி போகிறோம். ஒயின் ஷாப் ஐயோ போயிட்டேங்க. ஒயின் ஷாப்பே தாண்டி போயிட்டேங்க. பாருங்க இந்த இடத்துல பாருங்க. இது கீழே போனால் நமக்கு இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க. இங்கே பாருங்க எல்லாம் நம்ம காய்ஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் பாருங்க இங்கே பாருங்க. இங்கே நல்லா இருக்குங்க. இடம் ஸ்பாட் நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் நைட்டில் சரக்கு அடிக்க நல்ல ஸ்பாட்டுங்க. செம்மையாக இருக்கும். கவர்மெண்ட் பஸ் தாங்க. ப்ரைவேட் யூஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்ம கவர்மெண்ட் பஸ் வந்து எப்பயுமே நம்ம பிரேக் ஃபெயிலியருங்க. அதனால் நம்ம பசங்க போகிறேன். நம்ம காய்ஸ்லாம் கீழே விட்டு திரும்ப அவங்கள வந்து ஒரு 2 ட்ரிப்பு கூப்பிட்டு போகணுங்க. அப்போ தான் அவங்க கீழே போக முடியும். பாவம் நம்மளை நம்பி வந்துட்டாங்க. போன வாரம் பிளாக் பண்ணப்போ நம்பி தான் இவங்க இந்த வாரம் வந்தாங்க. அங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் ஒண்டர்லா. அங்கே பாருங்க அடுத்த மாதிரி கீழே சிகரெட் போட்டு தேடுறான். கருப்பு சட்டை எடுத்துட்டாங்க. மோசமான ஆளாக இருக்காங்க. இங்கே பாருங்க இந்த பக்கம் பப்பாளி தோட்டம் 100 ஏக்கரில். மேற்கு இந்த பக்கம் மாம்பழம் தோட்டம் 500 ஏக்கரில். நேராக போகிறதெல்லாம் பூரா இதுங்க தேக்கு தோட்டங்க. தேக்கு போல் சரியான டேஸ்ட்டுங்க. சாப்பிட்றீங்களா யாராச்சும்? நம்ம அடுத்த போகிற ஸ்பாட் எங்கன்னு தெரியுமா? ஒண்டர்லா. கோயிங் டு ஒண்டர்லா. ஓகே ஹாய். நான் ஒண்டர்லா கிட்ட போகும்போது உங்களுக்கு ரிவ்யூ புக் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்ம வீடு தான். நம்ம அம்மா உங்களால் நான் உங்களுக்காக நான் என்ற அம்மா. அவங்க ஃபார்ம் ஹவுஸுங்க இது நான் வந்திருந்தேங்க. ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிட்டுறப்ப ஒரு சூப்பர்வைசராக வந்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அம்மா இறந்த பின்னாடி எல்லாம் விட்டாங்க. அம்மா அதனால் எதுவும் பெருசாக எடுத்துக்கலங்க வரலைங்க. பாருங்க அப்போ வந்து நம்ம தான் எல்லாம் இது பண்ணுவோம் ரெடி பண்ணுவோம். என்ன பண்ணுறது தெரில. அடுத்து இவரை தான் நம்பிட்டு இருந்தோம். ஸ்டாலின் ஐயா அவருக்கு நல்லா கவுத்து விட்டாப்புல. தப்புங்க. டிரைவர் அவர் தான். டிரைவர் வந்து எல்லாம் அவங்க இனம். அவர் பேச டென்ஷன் ஆகிறாப்புல. காரு திடீர்னு பள்ளத்தில் தடன்னு விட்டுன்னு போகிற டென்ஷன் ஆகி நம்ம என்ன பண்ணுறது தெரில. பாருங்க அடுத்த
ஏர்பெண்ட் வந்தால் வந்துடலாம். உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக ஸ்பாட் வந்துடும். ஆமாம், இவ்வளோ நேரம் விளாக் பண்ணல, நீங்கள் என்ன பார்த்தீங்களா? யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வரேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய். இந்த லாஸ்ட்டு பெட்டு பார்த்துக்கோங்க. 10,000 லைக் வந்தால் எல்லாருக்கும் ஒரு ஃபோன் வாங்கி தரேங்க. பாருங்க, இங்கே பாருங்க, பாயில் எங்கெங்கெல்லாம் போய் விடுது. நீங்கள் பாருங்க, இங்கே இருக்கிறது அவர் 2 சீட்டில் உட்காந்துருக்காரு, நான் ஆஃப் சீட்டில் உட்காந்துருக்கேன். அவர் ஏன் மேலே வராப்பிலங்க. தம்பி பாருங்க, மோசமான ரைடருங்க அவர். அப்படியே கால்லே தள்ளிட்டு வர்றாரு பாருங்க. அங்கே பாருங்க, பாருங்க, கால்லே தட்டு வர்றாரு. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ தடுக்க கூட முடியாதுங்க யாரும். இங்கே ஒருத்தர் வர்றாரு பாருங்க, மோசமான ரைடு. நட்டத்தே வராப்பில் வாக்கல் லிஃப்ட்டில் வராருங்க கொல்லிமலைக்கு. ஆமாம் காய்ஸ், எங்களுக்கு ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுப்பா காய்ஸ். என் உயிர் நண்பன், அவனுக்கு என்ன ஒரே ஒரு காரணம், கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கோசரம் அவனை நாங்களே விட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு மேட்ரு என்னன்னு சொன்னீங்கன்னா, அவரு வரதுலன்னு சொல்லிட்டாரு. நமக்கு மனசு கேட்கல தான், பட் இருந்தாலும் பிளான் பண்ணிட்டோம். எல்லாம் சரக்கடிச்சுட்டு பிளான் பண்ணோம். பாதியில் கார் இட்டு வந்துட்டோம். அடுத்தவங்கிட்ட அவங்ககிட்ட 1000-2000 கடன் வாங்கிட்டு நமக்கு இந்த ட்ரிப்பு தேவையா கோபாலுன்ற மாதிரி ஆயிடுச்சு பாய் காய்ஸ். பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் காய்ஸ், ஒரே ஒரு பாஸ் பார்க்க வாங்கினா கூட 5 ரூபா காய்ஸ். அங்கே முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்து ரப்பிட்டு வந்துடுங்க. எந்த இடத்துல ஒரு இட்லி 12 ரூபா காய்ஸ். ஓ சாரி 12 ரூபா காய்ஸ், 12,000 ரூபா, 12 ரூபா. பட் அப்படியே கூட ப்ளஸ் 50 பைசா. ஒரு பூரி 30 ரூபா காய்ஸ். பாருங்க காய்ஸ், டிரைவர் கொண்டு விட்டுனாலும் அவருக்கு மட்டும் 25 ரூபா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கங்க காய்ஸ், டிரைவர் நம்பி யாரும் வராதிங்க காய்ஸ். ஓன் வெஹிக்கிள் இருந்தால் பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிருந்த ஒரு கார். அது யாரும் இல்லைங்க, நம்ம தெரிஞ்சவர் தான் வந்தார். பெரியப்பா வந்தார், பெரியப்பா வச்சுட்டாருங்க. அவரு ஒரு டிரைவர் தான், இவரும் ஒரு வகையில் நம்ம சொந்தக்காரன். இந்த டிரைவரும் பார்த்துக்கங்க, டிரைவர் நல்லா பார்த்துக்கங்க. தப்பி தவறி உயிர் போகிற அர்ஜுனோட கூப்பிடாதீங்க சொல்கிறேன். என்னைக்கும் எங்களை வீடியோ வர்றது பார்க்குறீங்க, அதான் என்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு மட்டும் அவசரப்பட்டு போகிறீங்க. பார்த்துக்கங்க, இவர் தான் டிரைவர். அங்கே பாருங்க, வண்டி ஒட்டி ஓட்டுறாரு பாருங்க. அங்கே பாருங்க, இதுலேயே தெரியுது உங்களுக்கு. அங்கே பாருங்க, ஒரு கையில் ஓட்டுறாரு. அச்சாரு பாருங்க பிரேக்கு. நாங்களே எப்படா வீட்டுக்கு போய் சேருவோன்னு இருக்கு. அங்கே பாருங்க, இவர் தான் ராஜன்ஸ். ஹாய் காய்ஸ், போயிட்டாருங்க அவரு. பாருங்க, புயல் வேகத்தை வந்துட்டு கொண்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆள் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் காய்ஸ். அவர் என்ன, அவர் இல்லாத எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். அவர் பேர் வந்து லேபிள் காய்ஸ். அவர் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறோம், என்னன்னு தெரியல. இங்கே இருந்த ஒரு நேரத்துக்கு அவர் ஃபன் பண்ணிட்டு இருப்பார். மேலேருந்து கீழே வரைக்கும் நடந்தே வந்திருக்காரு காய்ஸ். அவர் ஒரு 4-5 டைம் நடந்து வந்திருக்காரு, மேலேருந்து கீழே வரைக்கும். கோச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்துடுவார் காய்ஸ். அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவர். இவர் பாருங்க, விட்டு ஆட்டுறாரு பாருங்க. டர்னிங்லாம் பட்டுக்கு வச்சு எடுக்கிறாப்புல. இவர்கிட்ட மட்டும் என்னைக்கு வந்துடாதீங்க காய்ஸ். நான் பேருக்கு தான் 4 வீலு. அங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் வண்டியை காலி பண்ணிட்டு இருப்பார் இவ்வளோ நேரத்துக்கு. ஒன்றும் பண்ணுறதில்ல காய்ஸ், நம்பி வந்துட்டோம். நாங்கள் போகிறதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். பொறுமையாக போங்கன்ட்டு. அவர் மேட்டில் கூட டாப் கீரில் போகிறாரு, பறக்கிறாரு. 120 போகிறாரு காய்ஸ். 200 டச் பண்ணால் விட மாட்டேங்கிறாரு. நான் சொல்லிட்டு அப்பயே எனக்கு இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் ஆகலைன்ட்டு. தாண்டி ஓட வைப்பாரு காய்ஸ். 200க்கு காய்ஸ் அவர் 220 பிளான் பண்ணிடுறாரு. இதுதான் காய்ஸ் கப்புள், பார்த்துக்கோ. ஓகே காய்ஸ், பாய் பாய். நம்மளால் அவர் பாய் காட்டுறாரு. நம்மளாம் நம்ம தெரிஞ்ச பசங்க காய்ஸ். இவர் பாருங்க, மோசமான ரைடரு. அழுத்துறாரு ஒரு பக்கம். இந்த டவுன்லேயும் கிட்டத்தட்ட 80ல் போகிறாரு காய்ஸ். தேவையாது நமக்கு. கேட்டால் டீசல் மீதி பண்ணுறேங்கிறாரு. டிரைவர் கஷ்டம் டிரைவருக்குன்றாரு. சரி ஓகே, தலையிடுறதுக்கு இல்லைன்ட்டு நாம சைலண்ட் ஆகிட்டோம். அங்கே பாருங்கள், நேற்று பாருங்கள், இந்த ஸ்பாட்டில் தான் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தோம். ஆமாம் காய்ஸ், இந்த பக்கம் சரி டவுன் காய்ஸ், பயங்கரமான டவுன். எல்லோரும் பார்த்துக்கோங்க. அங்கே பார்த்துங்க, 2 பேர்ஸ் இருக்குது. ஒரு ஆயா, ஒரு பாப்பா. லேடிஸ் எப்பயுமே தெய்வத்திற்கு சமம்.
காய்ஸ் அங்கே பாருங்க காய்ஸ், மேலே மழை பெய்யுது, கீழே வெயில் அடிக்குது. நம்ம என்ன பண்ணுறது காய்ஸ் சொல்லுங்கள்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறதுனே நமக்கே தெரியல. இது ஒரு நல்ல அற்புதமான காமெடி. பட் இருந்தாலும் சிரிக்க தான் டைம் இல்லைக்கிட்ட. மழை பெய்யுதுங்கிறேன், கொடை பிடிச்சிக்கன்றாரு. காருக்குள்ளே எப்படி காய்ஸ் தான் கொடை பிடிச்சி, நீங்களே பாருங்கள். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இவர் தான் அவர் அந்த காமெடி மேன். யூ மீன் இது ஸ்டாண்டப் காமெடின்ற மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. இருக்கட்டும், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சொல்லிங்கண்ணா காருக்குள்ளே தான் போகிறேன், அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது. மழை பெய்யுது நான் சொன்னப்போ, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? அதுக்கு கொடை பிடிச்சிக்கன்றீங்க. காருக்குள்ளே வரணும் உங்களுக்கு தெரியும் தானே. இங்கே பாருங்க, நம்ம அண்ணா விஜய் என்ன போகிறாரு பாருங்க. விஜய்ண்ணா அண்ணா ஆய் காட்டினேன் போயிட்டாருங்க. ஆய் காட்டத்துக்குள்ளே பாயிட்டார் அவர். இது பாருங்கள், மோசமான வண்டிங்க இருக்கிறதுல இது 4 பேர் மட்டும்தான் போக முடியும். மிஞ்சி மிஞ்சி போனால் 5 பேர் போகலாங்க, அவ்வளோதாங்க. அங்கே பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் கீழே போட்டு உடைக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அதுதான் நான் வாங்கிட்டு வந்தது. யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு அப்படி கமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யாருக்கு வேணும் நான் அப்போ கேட்குறப்ப நான் சொல்லிக்கிறேன் காய்ஸ். நீங்கள் சஸ்பென்ஸாக எனக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், யாருக்கும் மெசேஜ் பண்ணாதீங்க. நான் சொன்ன ஐடியெல்லாம் மெசேஜ் பண்ணாதீங்க, ஓகே காய்ஸ். அங்கே பாருங்கள், இங்கே ஒரு அங்கடி இருக்குது. துக்கான் காடி காய்ஸ், ட்ராவல்ஸ் காடி, டீ ஷாப். திஸ் இஸ் ஃபார் த, இங்கே விட்டிங்கன்னா மினிமம் 12 किलोमीटर्स ऊपर जाना, बात में टी अंगड़ी आया. எனக்கு இந்தியெல்லாம் வரும் காய்ஸ், பயப்படாதீங்க. வரும் ஓரளவு பேசுவேன். ஓரளவுனா ஒரு 20-20, 40-40 அப்படி பேசலாம். இல்லை 50-50 கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ். பாய் 6-7க்கு மேலே சொல்லுங்கள். 6-7க்கு மேலே சொன்னால் தமிழ்லே சொல்லலாம் காய்ஸ். நீங்கள் நான் 6-7க்கு மேலே தான் கேட்டேன். இங்கே பாருங்க காய்ஸ், ஆலமரமா அரச மரமான்னு தெரில, அது அப்புறம் பார்த்துப்போம். இங்கே பாருங்க, இதுதான் பேர் தெரில, நான் கேட்டு சொல்கிறேன் மேப்பில் போட்டு. டிரைவர் பாருங்க கை காட்டுறாரு. பின்னாடி ஒரு வண்டிக்கெல்லாம் முன்னாடி வாங்கன்றாரு அவர். இப்போ ஆனால் பின்னாடி ஒரு வண்டி இல்லை. அங்கே பாருங்க இதுதான் டவருங்க காய்ஸ். இது என்ன டவர்னா இதுங்க பிஎஸ்என்எல், இங்கே நாட் இன்டர்நெட். ஓகே, நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணி போட்டிருக்கேன்னா கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இந்த டவர்கிட்ட வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் புதையில் தான் இருக்காங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு காரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாவம், சரி பார்த்து விட்டு விடுங்க, பொறுமையாக வரட்டும், தப்பு கிடையாது. அன்டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. நானாக இருந்தால் பிரச்சனை, நடந்து கூட போயிடுவேன், அது வேறு விஷயம். பட் அவங்க எப்படி நடந்து போவாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், ஆடு பேர் இங்கிலீஷில் தெரில, கோட் காய்ஸ். அது கோட்டுன்றது வந்து விஜயோட படம்னு நினைக்கிறேன். கோட்டு படம் வந்து விஜயோட படம் தான் பாஸ். பிளாக் சட்டை உங்களுக்கு தெரியும், விஜய் ரசிகர், நற்பணி மன்றத்தில் இருக்கீங்க. ஆமாம் காய்ஸ், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அவ்வளோ வேகத்தில் போகிறீங்க, மெல்ல மெல்ல மெல்ல. இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் ஆகலை. வாழ்க்கையில் நிதானம் ரொம்ப முக்கியம். இப்படிலாம் வலிச்சிங்கன்னா நான் கவுத்தடிச்சுன்னு தான் விழணும் பாய்ஸ். பாருங்க, இவரை நம்பி எப்படிங்க நம்ம உட்காந்து போகிறது? வீடியோ பார்க்குற உங்களுக்கே பதறுனா நேரில் இருக்க எங்களுக்கு எப்படி எகுரும்? யூ மீன் ஹார்ட் பீட் சொன்னேன் காய்ஸ். எப்படி துடிக்கின்றது அப்படி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். நம்ம ஊர் ஸ்லாங் அது வந்து. இங்கே பாருங்க, இப்போ அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே அனகொண்டா மிக கொடிய வகையான மிருகங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், சவுண்டெல்லாம் வருது. கேட்டுச்சா உங்களுக்கு அந்த சத்தம்? அது எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் அந்த குள்ள நிறைய பார்த்தீங்களா? அது உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே ஒரு புளிய மரம், இது பக்கத்தில் அப்படியே ஒரு ஆலமரம், ஆலமரம் பக்கம் ஒரு வேப்ப மரம், ஊரோர புளிய மரம் உசிப்பி விட்டா சல்லக்கும். அதுக்கு மேலே தெரியல காய்ஸ். ஆனால் டிரைவர் ரொம்ப கோவக்கார டிரைவர் பாஸ். ஒரு சாங்கு போட மாட்டுறாரு, கேட்டால் அடிக்க வராரு. இது எப்படி இருக்குன்னா, அவருக்கு பேசினா உடல் குறையுமா, உடம்பு அதனால் அவர் பேசக்கூடாதுன்றதே சாங் கூட கேட்க மாட்டார் காய்ஸ். மேலே கொடி மிருகமெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு காய்ஸ். யாரும் காது கொடுத்து கேட்காதீங்க. என்ன அடி காய்ஸ், அது மூக்கு தொடிக்கல காய்ஸ். வந்து நமக்கு வந்து இது எங்களோட இது ஃபேவரட் ட்ரெஸ் காய்ஸ்.
மூக்கு தொடக்கிறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க இதை. ஆபா ஆமாம் விஜி அவங்க காய்ஸ் பள்ளி போகிறோம் காய்ஸ், பழனி போயிட்டு இவருக்கு மொட்டை போட போகிறோம். வெள்ளை சட்டை அதுக்கு கடைசியாக முடியோட நல்லா இருப்பார். பங்க் விட்ருக்காரு, பங்கு தலை. அவர் வந்து எங்கள் ஊரில் பங்கு தலை தான் காய் சொல்லுவோம். எல்லாரும் பழனிக்கு கீழே மொட்டை அடிச்சு அவர் பழனி மேலே தான் மொட்டை அடிப்பாரான் காய்ஸ் போயிட்டு. அவர் பாருங்க காய்ஸ் ஏதோ சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதாவது கேட்டுச்சா? நீங்கள் அதை கேட்டிங்களா யாராச்சும்? காய்ஸ் நீங்கள் யாராச்சும் அதை கேட்டிங்களா? இல்லை, யாரும் கேட்கலையா? சரி, ஓகே காய்ஸ். முன்னாடி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பட் முடியல. இருக்கட்டும். ஓகே காய்ஸ், பிளாக் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 10 seconds. 9, 7, 4, 3, 2, 0. ஃபஸ்ட்டு ஏர்பேண்ட் காய்ஸ். இதில் வத்தல் மலையில் இது பாருங்க காய்ஸ், பயங்கரமாக இருக்கும். கொண்டூசி வளைவுகள் காய்ஸ். 14ஆவதுல 4ஆவது வந்திருக்கும் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சு விட்டாங்க காய்ஸ். இன்னைக்கு கூப்பிட்டு வந்து பாருங்கள், நம்ம ஷார்ட்ஸோடு வந்திருக்கோம் விளாக் பண்ண. நம்ம செப்பல் ஆகுனா ஒரு செப்பல் யாராவது திட்டிக்கிறாங்க. இருக்குது காய்ஸ், ரெண்டுமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே கேஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பசங்களாக போயிட்டாங்க, அதுக்காண்டி தான் பார்க்குறது இருக்கு காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், அடர்ந்த காடு. இங்கே பாருங்க காய்ஸ், சரியில்லை காய்ஸ். நம்ம வண்டி காட்டுற பாருங்க, நம்ம வண்டி வெயிட்டாக இருக்குங்க காய்ஸ். வெயிட்டாக இருக்குன்னா ஜேசிபிலாம் இல்லை காய்ஸ், ஜீப்பு தான். ஜிப்சி, மஹேந்திரா ஜிப்சி இருக்குங்க காய்ஸ். காட்டுற பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட். இந்த கலர் தான் நல்லா இருக்கும் காய்ஸ். 2 किलोमीटर आएगा बाद में हमारे அதுக்கு மேலே தெரியல காய்ஸ். 2 கிலோமீட்டர் வருது, அதுக்கு மேலே நமக்கு தெரியல. சரிங்களா? சரி காய்ஸ், நாங்கள் அப்புறமா கால் பண்ணுறோம். கூப்பிட்றோம், எல்லாரையும் கட் பண்ணிக்கோங்க.